ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். ராவண வதம் முடிந்த பிறகு அசோகவனத்தில் இருந்த சீதாபிராட்டியிடம் அனுமன் வந்து வெற்றி வாகை சூடிவிட்டார் ஸ்ரீராமன், ராவணன் மாண்டான் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கூறினார். இதை கேட்ட மகிழ்ந்த சீதை, அனுமன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றாள். அதற்கு அனுமன், தாயே, நான் விரும்புவது ஒன்றுதான், உங்களை துன்புறுத்திய இந்த அரக்கிகளை நான் தீயிலிட்டு கொளுத்த வேண்டும் என்று கேட்டான். இதை சீதாதேவி ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அரக்கியர்களிடம் துன்பமடைய காரணம் முன்பு செய்த கர்மவினை. மீண்டும் நான் தவறு செய்ய மாட்டேன். நீயும் மற்றவர்களை துன்புறுத்தும் மோசமான கர்மாவை செய்யாதே என்றாள். ராமனிடம், அதாவது இங்கு ராமன் என்பது ஆத்மன், ஆத்மனிடம் என் மனம் லயித்திருக்கும் வரை நான் சீதா ஜீவாத்மா மிக ஆனந்தமாக அமைதியாக இருந்தேன். எப்போது என் மனம் உலக மாயையில் பொன்மானுக்கு ஆசைப்பட்டதோ அப்போதே நான் ஜீவாத்மா ராமனிடமிருந்து பரமாத்மாவிடமிருந்து வெகு தூரம் விலகி வந்துவிட்டேன். லக்ஷ்மணன், அதாவது விவேகம், இது மாயை மானை தேடிச் சென்ற ராமனுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று எடுத்து சொல்லியும் நான் லட்சுமணனை விவேகத்தை மிகவும் நோகடித்தேன். கெட்ட வார்த்தைகளால் திட்டினேன், விவேகத்தை புறக்கணித்தேன். அந்த கர்மவினை எனக்கு பல துன்பங்களை கொடுத்து விட்டது. லட்சுமணன் ஹனுமன் இருவரும் விவேகம் அண்டு வைராகியம் என்பதை குறிப்பதாகும். இந்த இரண்டையும் பயன்படுத்தாத ஜீவாத்மா பரமாத்மாவிடமிருந்து விலகி உலக மாயையில் சிக்கி துன்புறும் என்பதை நாம் இந்த சிறு நிகழ்ச்சியிலிருந்து உணர வேண்டும். இந்த drama of life, if one turns to panorama of objective world, he will miss Rama, that is Atma, that is Paramatma, அதாவது peace and bliss என்பதை நாம் மறந்துவிட வேண்டியதுதான். இதுதான் இந்த சிறு நிகழ்ச்சியின் உண்மையான தாத்பரியம். ஆகவே நாம் நல்ல செயல்களை செய்து நல்ல கர்மாக்களை செய்து நாம் எப்பொழுதும் ஆத்மனுடன் லயித்திருக்க வேண்டும். இறைவா நன்றி.